எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். குறைஞ்ச நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சில ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணி வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு தானியங்களையும் பருப்பு வகைகளையும் வச்சு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம், அதுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். This is Joy and welcome to Taste with Joy. Day 1 breakfast கருப்பு உளுந்து கஞ்சி. இந்த வாரம் நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய போறோம் அப்படின்னா கருப்பு உளுந்து இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்கு கருப்பட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கருப்பட்டி வாங்கிட்டு வந்தாலுமே உடைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கும் போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உளுந்தங்கஞ்சிக்கு தேவைப்படுற தேங்காவை முந்தின நாளே துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முந்தின நாளே செஞ்சு வச்சிருக்கும் போது அடுத்த நாள் காலையில் தேங்காய் துருவுற டென்ஷன் நமக்கு இருக்காது. தேங்காய் துருவலை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 இல்லை 2 நாட்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் உளுந்தங்கஞ்சி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 1/4 கப் கருப்பு உளுந்தும் 1/4 கப் பச்சரிசியும் எடுத்துக்கும் போது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு குக்கரில் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1 கப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லா வெந்துடும். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டோம்னா உளுந்து நல்லா வெந்து வந்துடும். உளுந்தங்கஞ்சி இனிப்பு போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பும் 5 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கருப்பட்டி எடுத்தால் இனிப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த கருப்பட்டியை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி கரையிற கேப்பில் இன்னொரு பக்கம் குக்கர்லேயும் விசில் போயிருக்கோம். குக்கரில் இருக்கிற கஞ்சியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கரைச்சி வச்ச கருப்பட்டியை இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான உளுந்தங்கஞ்சி நமக்கு ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவி விட்டுடலாம். ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கருப்பு உளுந்த கஞ்சியையும் ஆட் பண்ணிக்கலாம். டே 2க்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா பீனட் பட்டர் சாண்ட்விச். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பொடியாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலையும் தோல் உரிச்சு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கலாம். நிறைய வீடியோவில் பீனட் பட்டர் செஞ்சு வைக்கிறத பற்றி பேசியிருப்பேன். பீனட் பட்டர் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம். ஆனால் இது வெளியே காசு கொடுத்து வாங்கும்போது இதோட விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். பீனட் பட்டர் வீட்டில் ரெடியாக இருந்துச்சுன்னா நிறைய வகைகளில் செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவுமே வீட்டில் பீனட் பட்டர் செஞ்சு வைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இந்த சாண்ட்விச்சில் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்தாலும் அதை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை கழுவும் போதே இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். கழுவுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபேன்லேயே கூட காய வைக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு கூட ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட் பிரெட்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீனட் பட்டரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பு எள்ளை இதில் தூவி விட்டுக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை கூட இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பிரெட் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் நெய் போட்டு இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். வீட் பிரெட்டும் பீனட்டோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, நாமளுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். குறைவான நேரத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யக்கூடிய லிஸ்ட்டில் இனிமேல் இதையும் சேர்த்துக்கோங்க. டே 3யோட பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிரை வச்சு பண்ண போகிறோம். பச்சை பயிரை வச்சு ஒரு மசாலும் ஒரு ஸ்வீட்டும் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடியாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிரை முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவோம். பொதுவாகவே ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட்டு எல்லாருமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஹேபிட் இல்லாதவங்க அட்லீஸ்ட் முந்தின நாள் கூட இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். மசாலில் தூவக்கூடிய கேரட்டு கூட முந்தின நாள் நைட்டே துருவி வச்சுக்கலாம்.
ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் 1-2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் ஊற வச்சிருக்கிற பாசிப்பயிரை எடுத்து வேக வச்சிடலாம். பாசிப்பயிரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால குக்கரில் வைக்காமல் ஓப்பனாகவே வச்சு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மசால் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஷ்ஷை கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்காக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் தூவிட்டு மல்லித்தலையையும் தூவிட்டுலாம். இதுலேயே ஸ்வீட் பண்ணுறதுக்கு வேக வச்ச பயிரை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட சாப் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சைப்பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 வகையாக செஞ்சு சாப்பிடலாம். ரெண்டுலேயும் ஸ்வீட் தான் என்னோட ஃபேவரட். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக டே 4க்கான பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பட்டாணி கட்லெட். பச்சை பட்டாணி கட்லெட் செய்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணியை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வைக்கிறது தான். அதை தவிர இதுக்கு பெருசாக ஒன்றும் ப்ரிப்ரேஷன் தேவைப்படாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஊற வச்ச பட்டாணி ரெடியாக இருக்கிறதுனால டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பட்டாணியை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். ஃப்ளேவருக்காக இது கூட கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிடலாம். பட்டாணியை குறைன்னு அரைக்காமல் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வேக வைக்க முடியும். இது கூட பொடியை கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பும் நமக்கு தேவையான மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை பிரெட் கிரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துட்டு தோசைக்கல்ல நெய் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது 2 பக்கமுமே நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு சூப்பரான பச்சை பட்டாணி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா டே 5க்கான பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு பண்ண போகிறோம். கொண்டக்கடலையை முந்தின நாளே ஊற வச்சதுனால காலையில் எந்திரிச்சோன்னே குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால ஈஸியாக குருமா செஞ்சு முடிச்சிடலாம். 2 தோசை கூட ஒரு போல் நிறையா கொண்டக்கடலை வச்சு சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் டே சாட்டர்டே அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். பொதுவாக ஆயிலில் பொரிச்சு எடுக்கக்கூடிய பூரி ஆகட்டும் வடையாகட்டும் நம்ம அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துடுவோம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை மெனுவை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பிளான் பண்ணலாம். பருப்பு தானிய வகை கான்செப்ட் எடுத்ததுனால இன்றைக்கி நான் உளுந்த வடையை பிளான் பண்ணியிருக்கேன். எல்லா பருப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பருப்பு வடை கூட பண்ணலாம். பூரி பிடிக்கிறவங்க பூரி செய்யலாம், சமோசா பிடிக்கிறவங்க சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலையை சீக்கிரம் முடியணும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மெனுவை பிளான் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.